ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க வீடியோ வந்து இன்ஷாட்டில் எப்படி எடிட் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது நீங்கள் பழைய வீடியோவை நினச்சிங்கனாலும் பரவாயில்ல. இதே இன்ஸ்டாவில் வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிறது. ஃபஸ்ட்டு வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதனோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இன்ஷாட் வந்துட்டு நம்ம ஸ்டார்டிங்லேயே ரிமூவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு எஃபெக்ட்டுக்கு போயிட்டு அட்ஜஸ்ட்க்கு போயிட்டு இந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் பண்ணுற மாதிரி நீங்களும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ஆப்பையும் வந்துட்டு டவுன்லோட் பண்ணி நீங்கள் எஃபெக்ட் வந்துட்டு ஆட் பண்ண வேணாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பிப்புக்கு போயிட்டு நான் இன்னொரு வீடியோ வந்துட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்துட்டு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு க்ராப்புக்கு போயிட்டு நான் வந்துட்டு மேலே இருக்கிற எக்ஸ்ட்ராஸ்லாம் வந்துட்டு நான் க்ராப் பண்ணிக்கிறேன். க்ராப் பண்ணிவிட்டு இப்படி வந்து ஜூம் பண்ணி மேலே இந்த மாதிரி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு மாஸ்க் ஆப்ஷன் போயிட்டு ஃபர்ஸ்ட் ஒன்னாக இருக்கிறது கொடுத்துட்டு இந்த மாதிரி நான் இழுத்து விட்டுக்கிறேன். இப்படி வந்து கீழே கொண்டு வந்து கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ராஸ்லாம் நான் டெலீட் பண்ணிடுறேன், அதை நான் வீடியோவில் காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து எஃபெக்ட்டுக்கு போயிட்டு அட்ஜஸ்ட்க்கு போயிட்டு இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் பண்ணுற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இருந்தால் தான் நீங்கள் எந்த வீடியோ வந்துட்டு நீங்கள் எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிங்கனாலும் அது வந்து நீட்டாக இருக்கும். நான் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு எடிட்டுக்கு போயிட்டு செகண்ட் ஆப்ஷன் கொடுத்துடலாம். இதில் வந்துட்டு நான் ஒரு 50 வந்துட்டு நான் வைக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வால்யூம் போயிட்டு வால்யூம் வந்து ஃபுல்லாக குறைச்சிடலாம். குறைச்சதுக்கப்புறம் மீதி இருக்க எக்ஸ்ட்ராஸ்லாம் வந்துட்டு நான் ஸ்ப்ளிட் பண்ணி டெலீட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் வந்து ஒரு வீடியோ வந்து இதில் ஆட் பண்ணிடுறேன். இதோட லிங்க் இல்லை, நான் இருந்தாலும் நான் உங்களுக்கு வந்துட்டு அதோட லிங்க் வந்து நான் தரேன். வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு நான் அந்த ஒரு வீடியோ வந்துட்டு நான் ஆட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு மறுபடியும் பிப் ஆப்ஷன் போயிட்டு நான் வந்து லிரிக்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணிடுறேன். இப்போ லிரிக்ஸ் ஆட் பண்ணிவிட்டு பிளெண்டுக்கு போயிட்டு ஸ்க்ரீன் கொடுத்துர்லாம். நெக்ஸ்ட்டு எஃபெக்ட்டுக்கு போயிட்டு அட்ஜஸ்ட் போயிட்டு நான் அதை வந்து ஒயிட்டில் வந்துட்டு மாற்றிக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து டைப் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், இல்லை வந்துட்டு இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணி நீங்கள் இதில் வந்து லிரிக்ஸ் வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். உங்களுக்கு எது ஈஸியோ நீங்கள் வந்து அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ வந்து வெளியில் வந்துட்டு கரெக்டாக ஜூம் பண்ணி இப்படி வந்து மேலே வச்சுக்கோங்க. இப்போ மேலே வச்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராஸ்லாம் நீங்கள் டெலீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி கரெக்டாக கொண்டு வந்து வச்சுட்டு நம்ம ஃபர்ஸ்ட்டாக ஒரு வீடியோவை வந்து ஆட் பண்ணோம்ல, அதுக்கிட்ட கரெக்டாக வச்சு ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த வீடியோ, அதாவது நம்ம இதில் ஆட் பண்ணோம்ல சாங், அதை வந்து இப்படி கீழே இழுத்து விட்டுட்டு நீங்கள் வந்துட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அது கீழே இருக்கும். செகண்ட் ஆப்ஷன் வந்துட்டு மேலே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன்னாக கொடுத்துருக்குற இதில் வந்து வால்யூம் வந்து நான் ஒரு 20 அப்படி வந்து நான் வச்சுக்கிறேன். நீங்கள் வால்யூம் வந்து நீங்கள் எவ்வளோ ஆட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கோங்க. அப்போ வந்துட்டு ஒரு 20 வந்துட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன். செகண்ட் ஆப்ஷனுக்கு வந்துட்டு நான் வந்து ஃபுல் வால்யூம் வச்சிடறேன். நான் 200 ஃபுல் வால்யூம் நான் வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு அது மேலே கொண்டு போய் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு எஃபெக்ட்டுக்கு போயிட்டு நான் வந்து ஒரு எஃபெக்ட் வந்துட்டு நான் கொடுத்துக்கிறேன். இதில் வந்து நான் ஒயிட் அந்த எஃபெக்ட் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதில் அட்ஜஸ்ட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். நான் அதில் அட்ஜஸ்ட் பண்ணலை. இதை வந்து நான் வீடியோ எண்ட் வரலையும் நான் கொடுத்துட்றேன். கொடுத்து முடித்தோடனே டெக்ஸ்ட்டுக்கு போயிட்டு நான் வந்து ஒரு தமிழ் இதை வந்து நான் எடுத்து, அதாவது ஒரு கவிதை மாதிரி இருக்குது, அதை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் ஆட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், இல்லைனாலும் நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதை டெக்ஸ்ட் பண்ணுறனாலும் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு இதில் வந்து காப்பி பண்ணி இதில் வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்களும் அந்த மாதிரி பண்ணுறதுனாலும் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் அதில் வந்து ஃபாண்ட் வந்துட்டு நான் ஆட் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ்லாம் நான் எங்கேருந்து டவுன்லோட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி என்னோடய சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். இப்போ வந்துட்டு இது வீடியோ எண்ட் வரலையும் கொடுத்துட்டு இதை வந்துட்டு நான் கரெக்டாக சைடில் கொண்டு போய் நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்துட்டு கலர் வந்து நான் வந்து பிளாக்கில் மாற்றிட்டு க்ளோ போயிட்டு பிளாக்கில் வச்சுட்டு ஒரு 5 வந்து நான் வச்சுக்கிறேன். அதில் இப்போ நான் வந்துட்டு வச்சதுக்கப்புறம் இப்போ வந்து நான் இப்படி சைடில் வந்துட்டு இதை நான் ஆட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம மறுபடியும் டெக்ஸ்ட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி டேஷ் வந்துட்டு நம்ம கொடுத்துர்லாம். நெக்ஸ்ட்டு இதில் இன்னொரு ஃபாண்ட் வந்துட்டு நான் ஆட் பண்ணிடுறேன். நான் இந்த ஃபாண்ட் தான் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து லைட்டாக இப்படி திருப்பி விட்டுட்டு இந்த இடத்துல கொண்டு போய் கரெக்டாக வச்சிட்றேன். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதை வச்சதுக்கப்புறம் இதை வந்து வீடியோ எண்ட் வரலையும் நம்ம வந்துட்டு கொடுத்துர்லாம். கொடுத்ததுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா நான் வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜை வந்துட்டு நான் இதில் வந்து டைப் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து உங்களோட இன்ஸ்டாகிராமும் ஆர் வந்து யூடியூப் சேனல் எது வச்சுருந்தீங்கனாலும் சரி, நீங்கள் இந்த மாதிரி டைப் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு டைப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கீழே கொண்டு வந்து வச்சுட்டு நான் வந்து வீடியோ எண்ட் வரலையும் கொடுத்துட்றேன். அதை வந்து நான் ஒயிட்டில் வந்துட்டு நான் மாற்றிட்டேன். நெக்ஸ்ட்டு மாற்றினதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி தான் வந்து நான் எடிட் பண்ணியிருந்தேன்.
உங்களுக்கு நீங்கள் வீடியோ வந்துட்டு பார்த்துட்டு நீங்கள் எடிட் பண்ணுங்கள். இது கொஞ்சம் சிம்பிளான வீடியோ தான். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முடியும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ ஈஸி தான். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். பை ஹைஸ்.